1962 அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் எப்ப வேணா போர் நடக்கலான்ற சுச்சுவேஷன்ல இருக்கு. இதனால அவங்க அமெரிக்கா மேல நியூக்ளியர் பாம்பு போட போறாங்கன்னு ரூமர் எல்லா இடத்துலயும் பரவுது. இதுக்கு பயந்து நிறைய மக்கள் தங்களோட வீட்டுக்குள்ளேயே சீக்ரெட் பங்கரை பில்ட் பண்றாங்க. அப்போ கேல்வின் சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்டும் பல மாசமா கஷ்டப்பட்டு ஒரு சீக்ரெட் பங்கரை கட்டுறாரு. நியூக்ளியர் பிளாஸ்ட்ல இருந்து தப்பிக்காதுல எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற மாதிரி அதை பில்ட் பண்றாரு. ஒரு நாள் கேல்வின் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பார்ட்டி பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம் அப்போ பிரசிடென்டா இருந்த கெனடி சோவியத் யூனியன் மேல ஒரு சீக்ரெட் மிஷனை லான்ச் பண்ண போறோம்னு டிவில பேசிட்டு இருக்காரு. உடனே கேல்வின் வார் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பயந்து எல்லாரையுமே வீட்டுக்கு போக சொல்லிடுறாரு. இவரும் அவங்க பிரெக்னன்டான ஒய்ஃப் எலனும் அந்த பங்கருக்குள்ள போயிடுறாங்க. அந்த டைம் கரெக்டா மேல் ஃபங்க்ஷன் ஆகி ஒரு ஏர்கிராஃப்ட் இவங்க வீட்டுக்கு மேலேயே வந்து விழுது. உடனே இவரு நியூக்ளியர் வார் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு டோரை சீல் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாம 35 வருஷம் கழிச்சு தான் இந்த டோர் ஓபன் ஆகணும் சொல்றாரு. ஏன்னா அப்பதான் அந்த நியூக்ளியர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஃபுல்லா ரிமூவ் ஆகணும். ஆனா வெளியே அந்த பிளைட்னால மொத்த வீடுமே இருந்த இடம் தெரியாத மாதிரி ஆகிடுது. சோ கேல்வினும் அவங்க ஃபேமிலியும் இறந்து போயிட்டாங்கன்னு வெளியே இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சுக்கிறாங்க. அவங்க பங்கருக்குள்ளேயே வாழ ஆரம்பிக்கிறாங்க. கேல்வின் வீடு மாதிரி நினைச்சு ஃபீல் பண்றாரு. ஆனா ஹெலனுக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே பிரிஞ்சு இருக்கிறது கஷ்டமா இருக்கு. பிரெக்னன்டா இருக்க ஹெலனுக்கு ஒரு நாள் குழந்தையே பிறந்தது. அந்த குழந்தைக்கு ஆடம்னு பேர் வைக்கிறாங்க. இதுக்கப்புறமா அந்த கப்பல் குழந்தையோட சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கேல்வின் அந்த பங்கருக்குள்ள 35 வருஷத்துக்கு தேவையான ஃபுட்டு என்டர்டைன்மெண்ட்னு எல்லாமே இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆடம் ஹோம் ஸ்கூலிங் பண்ண ஆரம்பிக்கிறான். வெளியே போன உடனே அமெரிக்காவை பழைய மாதிரி அவன் தான் மாத்தணும்னு அவனுக்கு எல்லா ஹிஸ்டரியும் சொல்லி கொடுக்குறாங்க. இப்படியே 3 வருஷம் கடந்து போகுது. மேல அந்த இடத்தை கிளீன் பண்ணி ஒரு சாப்பிடுற ஹோட்டலா கட்டுறாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் கடந்து போகுது. பங்கருக்குள்ளேயே ஆடம் சின்ன பையனா வளர ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பா கிட்ட பாக்ஸிங் கிளாஸும் அம்மா கிட்ட டான்ஸ் கிளாஸும் கத்துக்கிறான். ஆனா மேல பாத்தீங்கன்னா ஹோட்டல் பிட்சா கிளப்னு மாறிக்கிட்டே இருக்கு. ஆனாலும் உள்ள அந்த ஃபேமிலி வாழ்ந்துட்டே இருக்காங்க. அவங்க அப்பா எல்லா விஷயங்களையுமே அவங்க பையனுக்கு சொல்லி தராரு. ஸ்டாக் மார்க்கெட் நியூக்ளியர் வார்னு எல்லா விஷயங்களுமே சொல்றாரு. கிஃப்டா பேஸ்பால் கார்டு கலெக்ஷனை கொடுக்கறாரு. இப்போ ஆடம் 33வது பர்த்டேவை செலிப்ரேட் பண்றான். இப்போ ஆடம் வளர்ந்துட்டதுனால அவனோட ஒய்ஃபை தேடி ஆகணும். அது மட்டும் இல்லாம அந்த பங்கர் இப்போ 35 இயர்ஸா கம்ப்ளீட் பண்ண போது டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆக போகுது. அப்போ கேல்வின் மார்னிங் ஆனதோ நான் போய் ஃபர்ஸ்ட் வெளில எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்றாரு. ஏன்னா இவ்வளவு வருஷம் ஆனதுனால வெளியே என்ன வேணா இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம்ட்டு. இப்போ மேல பழைய இடமா மாதிரி வழிபோக்கர்கள் எல்லாம் தங்குற இடம் மாதிரி இருக்கு. கேல்வின் ரேடியேஷன் சூட்டை போட்டுக்கிட்டு மேல வந்து பாக்குறாரு. அப்போ ஒரு குடிகாரன் இவனை பார்த்து பயந்து மயங்கி வீழ்ந்துடுறாரு. கேல்வின் பக்கத்துல ஒரு அடல்ட் வீடியோ ஷோரூம்குள்ள போயிடுறாரு. நியூக்ளியர் வாருக்கு அப்புறமா ஊரே பின்னோக்கி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறாரு. அகைன் பங்கருக்குள்ளேயே வந்துடுறாரு. நைட்டு டின்னர் சாப்பிடும்போது வெளியே காத்துலாம் சுத்தமா தான் இருக்கு. ஆனா எல்லாருமே மியூட்டேஷனால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நம்ம இங்கேயே வாழ கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு கேல்வின் சொல்றாரு. ஆனா ஹெலனுக்கு பங்கருக்குள்ளேயே ஜெயில் கைதி மாதிரி வாழ பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம ஆடம் ப்ளூ ஸ்கையை பார்க்கணும், அழகான கடல் மலை எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்னு ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கேல்வினுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அங்க சப்ளைஸும் காலி ஆக போகுது. ஹெலன் ஆடம சர்ஃபேஸ் மேல போயிட்டு அப்பாக்கான மருந்தையும் 2 வருஷத்துக்கு தேவையான சப்ளைஸையும் வாங்கிட்டு வர சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மியூட்டன்ட் ஆகாத நார்மலான பொண்ணு யாராவது கிடைச்சா ஒய்ஃபா கூட்டு வர சொல்றாங்க. அவங்க அப்பா கெல்வினை அடல்ட் ஷோரூம் கிட்ட மட்டும் போக கூடாது, அங்கதான் நிறைய ரேடியேஷன் இருக்குன்னு வார்ன் பண்றாரு. அவங்க பையன் கெட்டு போக கூடாதுன்னு. ஃபர்ஸ்ட் டைம் ஆடம் பங்கரை விட்டு வெளில வரான். அங்க அந்த குடிகார அவங்க அப்பா வெளியே வந்ததை பார்த்துட்டு டிவைன் பவர் இருக்குன்னு வேண்ட ஆரம்பிச்சுட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் ஆடம் வெளில வந்து வானத்தை பாக்குறான். அங்க பாக்குற எல்லா விஷயமே அவனை எக்ஸைட்மெண்ட் ஆகுது. எல்லாரையுமே புதுசா பாக்குறான். பஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்றான். அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இவனை பைத்தியம் நினைக்கிறாங்க. அங்க எங்க சுத்தி கடைசியா சூப்பர் மார்க்கெட்டு வந்துடுறான். அங்க கறி கடையில நிறைய கடியை ஆர்டர் பண்றான். சோ அவங்க நிறைய ஆர்டர் பண்றதுனால வீட்டுக்கே டெலிவரி பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. வீடுன்னு சொன்னவனதான் இவனுக்கு ஞாபகம் வருது. இவனுக்கு வீட்டுக்கு போற வழிய மறந்துடுறான். அவனுக்கு எப்படி வீட்டுக்கு போனோன்னே தெரியல. அவன்கிட்ட இருந்த காசு ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுது. தன்னோட அப்பா கிஃப்ட் பண்ண பேஸ்பால் கார்ட்ஸ் எல்லாம் விற்கலான்ட்டு பான் ஷாப்புக்கு போறான். அந்த ஷாப் ஓனர் எல்லா கார்ட்ஸையுமே $500 வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ கடையில இருந்த அசிஸ்டண்டா இருக்கக்கூடிய ஈவ் அங்க வரா. ஓனர் ஏமாத்துறதா சொல்றா. ஆடம் வச்சிருக்கக்கூடிய கார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரேர் கலெக்ஷன், ஒரு கார்டே $1000 கிட்ட போகும்னு சொல்றா. இமிடியேட்டா அந்த கடையில இருந்து குவிட் பண்ணிடுறா. உடனே அந்த பொண்ணு மேல ஆடம்க்கு இன்ட்ரெஸ்ட் வருது. அவளை ஹாலிடே இன்ல டிராப் பண்ண சொல்லி கூப்பிடுறான். அவங்க அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த பொண்ணு வரமாட்டேன்னு சொல்லிடுறா. அப்ப ஆடம் என்னோட 2 பேஸ்பால் கார்டை தரேன்னு சொல்றான். உடனே அவளும் டிராப் பண்ண ஓகே சொல்லிடுறா. அங்க டிராப் பண்ணதும் எதுவுமே பேசாம ஈவ் வண்டி எடுத்துட்டு வேகமா போயிடுறா. மார்னிங் ஆனதும் ஆடம்க்கு கால் வருது ரிசப்ஷன்ல இருந்து. யாருன்னு பார்த்தா ஈவ். ஆடம் கிட்ட வாங்கின அந்த கார்ட்ஸை கில்ட்டியா இருக்குன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடுறா. அப்ப ஆடம் எனக்கு சப்ளைஸ்ல வாங்க ஹெல்ப் பண்ணி வீக்லி $1000 பே பண்றேன்னு கூப்பிடுறான். உடனே ஈவும் அதுக்கு ஓகே சொல்லிடுறா.
அப்ப ஆடம் எனக்கு ஒய்ஃபையும் பார்க்கணும், அதுவும் மியூட்டன்ட் இல்லாத பொண்ணா எனக்கு வேணும், நீ ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேக்குறான். இதை கேட்டவன அவளுக்கு ஒண்ணுமே புரியல. லேட்டர் ஆடம் ஈவோட கே ஃப்ரெண்ட ட்ராயை மீட் பண்றான். ட்ராய் ஹோம் டவுனை பத்தி கேக்குறப்போ ஆடம் நான் அலாஸ்கால இருந்து வரேன், பிசினஸ் ட்ரிப்புக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுறான். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஆடம்க்கு ஃபேஷன், பேஸ்பால் கேம்னு எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அப்போ கடலை பாக்குறான். உடனே ரொம்ப எக்ஸைட்மெண்டா அதுல விளையாட ஆரம்பிக்கிறான். மொத தடவையா மழையிலயும் நினைக்கிறான். அப்போ ஈவ் கொடையை எடுத்துட்டு வந்து பிடிக்கிறா. ஆனா ஆடம் மழையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லிடுறான். சர்ப்ரைஸா ஈவை ஆடம் கட்டியும் பிடிச்சிடுறான். அப்புறம் ட்ராயும் ஈவும் ஆடம்க்கு கேர்ள் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்க கிளப்புக்கு கூட்டு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லா பொண்ணுங்களையும் பார்த்து ஆடம் இம்ப்ரெஸ் ஆயிடுறான். அப்போ ஈவோட எனிமையா இருக்கிற சோஃபியாவும் பார்த்து ஆடம் அட்ராக்ட் ஆகுறான். உடனே ஜெலஸ் ஆகி ஈவ் அதை பிரிச்சு விட்டுறா. அந்த பொண்ணு கூட மட்டும் பேசாத, வேற யார் கூட வேணா பேச, அந்த பொண்ணு ரொம்ப கன்னிங் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றா. அப்போ இன்னொரு பொண்ணு கூட போய் ஆடம் டான்ஸ் ஆடுறான். அவங்க அம்மா கூட கத்துக்கிட்ட மொத்த டான்ஸ் வித்தையுமே அங்க காட்டுறான். எல்லாருமே அங்க செலிப்ரேட்டே பண்றாங்க. ஈவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அங்க வந்துடுறான். ஆடம் அவனை அடிச்சிடுறான். இங்க அவங்க அப்பா கிட்ட கத்துக்கிட்ட பாக்ஸிங் டேலண்டையும் காட்டுறான். இந்த விஷயத்தினால ஈவ் ரொம்ப அப்செட் ஆகி அங்க இருந்து போயிடுறா. லேட்டரா ட்ராய் வந்து ஈவ் கிட்ட சொல்றான் ஆடம் சோஃபியோட கிளம்பிட்டான்னு. அதை கேட்ட உடனே ஈவுக்கு செமக்கம் வருது. தன்னோட காரை எடுத்துக்கிட்டு கிளம்ப ரெடி ஆகுறா. அப்ப ஆடம் அங்க வந்துடுறான். சோஃபியை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், என் மனசு ஃபுல்லா நீதான் இருக்குன்னு சொல்றான். உடனே ஈவும் ஆடமை அக்செப்ட் பண்ணிக்கிறா. அப்ப ஆடம் ஈவ் கிட்ட எந்த உண்மையும் மறைக்கூடாது, எல்லாத்தையுமே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். நான் 35 வருஷமா என்னோட பேரண்ட்ஸோட பங்கர்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னோட ஒய்ஃபா என் கூட வந்துடுறியா, என்னோட பேரண்ட்ஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு கூப்பிடுறான். அப்ப ஈவ் ஆடம் மனசளவுல ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கான் போலன்னு நினைச்சுக்கிறா. அங்க இருந்து அவனை போக சொல்லிடுறா. ஆடம் ட்ரக் ஓட்ட பழகிட்டு இருக்கான். அப்போ அந்த அடல்ட் வீடியோ ஸ்டோரை பாக்குறான். தன்னோட வீட்டை கண்டுபிடிச்ச உடனே சந்தோஷத்துல ஈவ் வீட்டுக்கு போறான். ஆனா அங்க 2 மனநல டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. அதை பார்த்த உடனே ஆடம் ஈவ் கிட்ட ஹோட்டல்ல சாவியை கொடுத்துட்டு என்னோட ஹோட்டல் பில் எல்லாம் பே பண்ணிடு, அந்த பேஸ்பால் கார்ட்ஸ் எல்லாம் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். அப்புறம் ட்ராயும் ஈவும் ஆடம் தங்கி இருந்த ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஓல்டு திங்ஸ் எல்லாம் பாக்குறப்போ அதெல்லாம் இப்போ மில்லியன் வர்த்தா இருக்கும். இதெல்லாம் பார்த்த உடனே ஆடம் சொல்றது உண்மைதான் இருக்கும்னு 2 பேரும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆடமே எல்லா இடத்துலயுமே தேடுறாங்க. ஆனா சேம் டைம் ஆடம் அந்த பெக்கர்ஸோட ஹெல்ப்னால பங்கர்ல சப்ளைஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்கான். கடைசியா ஈவ ஆடமை கண்டுபிடிச்சிடறா. தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றான். அவங்களுக்கும் ஈவ ரொம்ப பிடிச்சு போகுது. ஆடமும் ஈவும் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து 2 மாசம் தனியா வாழ நினைக்கிறாங்க. கேல்வினோட வேல்யூபிள் திங்ஸ் எல்லாத்தையுமே வித்து ஆல்ரெடி இடிஞ்சு போன மாதிரி இருந்த பழைய வீட்டை கட்டுறாங்க. ஃபைனலி ஆடமோட ஃபேமிலியும் மேல வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆடம் நியூக்ளியர் பாம்லாம் விழவே இல்லை, பிளேன் கிராஷ் தான் ஆகியிருக்குன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்றான். ஆனா அவங்க அப்பா அதை நம்பவே இல்லை, ஆடமை கிண்டல் பண்றாரு. லேட்டரா இன்னொரு பங்கரை கட்ட பிளான் போட்டுட்டு இருக்காரு. அது ஆடமோட ஒய்ஃப் ஆன ஈவ் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த படம் முடியுது.